இந்த கிறிஸ்துமஸ்னாலே நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் கேரல்ஸ். இப்ப அந்த கேரல்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரல்ஸ் என்றால் என்ன? கேரல்ஸ் என்ற சொல் பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து வந்திருக்கலாம். இது முதலில் மகிழ்ச்சியுடன் ஆடுவது அல்லது பாடுவது என்ற பொதுவான பொருளை குறித்தது. விளக்கம்: கிறிஸ்துமஸ் கேரல்கள் என்பவை பெரும்பாலும் பண்டிகை, மகிழ்ச்சி, இயேசுவின் பிறப்பு, பெரியவர்கள், மூன்று ஞானிகள், கன்னி மரியா மற்றும் கிறிஸ்துமஸ் தொடர்பான கருப்பொருள்களை மையமாக கொண்ட இசைப்பாடல்கள் ஆகும். வரலாறு மற்றும் தோற்றம். ஆரம்ப காலம். முதல் கிறிஸ்துமஸ் பாடல்கள் கிபி 4ஆம் நூற்றாண்டிலேயே லத்தீன் மொழியில் எழுதப்பட்டாலும் அவை இன்று நாம் அறிந்த கேரல்கள் போல இருக்கவில்லை. மறுமலர்ச்சி. 13ஆம் நூற்றாண்டில் புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, அதாவது சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்பவரால் கிறிஸ்துமஸ் கதைகளை மக்களுக்கு புரியும் வண்ணம் வட்டார மொழிகளில் எளிமையான பாடல்களாக பாடும் வழக்கம் ஐரோப்பாவில் பிரபலமானது. இதுவே வீதிகளில் சென்று பாடும் வழக்கத்திற்கு வித்திட்டது. வீட்டுக்கு வீடு பாடுதல், அதாவது வாஸ்லிங் கேரலிங். மத்திய காலங்களில் மக்கள் வீடுகளுக்கு சென்று பாடி அதற்கு பரிசாக உணவு பானங்கள் அல்லது பணம் பெறும் வழக்கம் இருந்தது. இதுவே நவீன கேரல் குழுக்கள் வீதி வீதியாக சென்று பாடும் மரபாக மாறியது. முக்கியத்துவம் மற்றும் நடைமுறை. சமய பங்கு. கேரல்கள் சமய செய்தியை பரப்பவும் பண்டிகையின் ஆன்மீக முக்கியத்துவத்தை மக்களுக்கு நினைவூட்ட உதவுகின்றன. பவனி. கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சிறு குழுக்களாக வீதிகளில் கூடி வீட்டிற்கு வீடு சென்று கேரல்கள் பாடுவது ஒரு முக்கியமான மரபாகும். இந்த நிகழ்வை கேரல் பவனி, கேரல் ப்ரொசஷன் என்று அழைப்பார்கள். சமய நிகழ்வுகள். பல தேவ ஆலயங்களில் கேரல்ஸ் அண்ட் லெசன்ஸ் எனப்படும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இதில் கேரல்கள் பாடப்படும் போது அதற்கிடையே விவிலியத்தில் உள்ள இயேசுவின் பிறப்பு தொடர்பான பகுதிகள் வாசிக்கப்படும். பிரபலமான சில கேரல்கள். உலகம் முழுவதும் பிரபலமான சில பாரம்பரிய கிறிஸ்துமஸ் கேரல்கள். சைலண்ட் நைட், அமைதியான இரவு. ஹோ ஹோலி நைட், புனித இரவு. ஜாய் டு த வேர்ல்ட், உலகத்திற்கு மகிழ்ச்சி. த ஃபர்ஸ்ட் நோவெல், முதல் நோவெல். இப்ப புரிஞ்சுக்கலாங்க, நம்ம கேரல்ஸ்க்கு ஜாலியா போயிட்டு வரோம். ஆனா அந்த கேரல்ஸ்குள்ள இத்தனை விஷயம் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். டாடா பை ஃப்ரம் கிஃப்டா. பை.